இந்த தொகுதியில நந்தன் கால்வாய் திட்டம் வேணும் வேணும்னு எவ்வளவு கோரிக்கை நம்ம கேட்டிருக்கோம். நந்தன் கால்வாய் திட்டம்னா என்னன்னு தெரியுமாமா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் கவுட்டி மலை வேடி மலைன்னு ஒன்று இருக்கு. அந்த மலை பகுதியில் மழை பெஞ்சனா தண்ணி அங்கிருந்து வந்து துறிஞ்சல் ஆறுன்னு ஒன்று இருக்கு. அந்த துறிஞ்சல் ஆறு அந்த பகுதியில் கீரனூர்னு ஒரு பகுதியில் வெள்ளக்காரன் அப்போ ஒரு சின்ன தடுப்பணை கட்டினான். அந்த தடுப்பணையிலிருந்து வாய்க்கால் மூலயமா அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரி, விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரி, அதுவும் அந்த 22 ஏரியில கிட்டத்தட்ட 18 ஏரி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில தான் வருது. இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு எத்தனை போராட்டங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், நம்ம கட்சி செஞ்சிருக்கிறது, எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. தேர்தல் நேரத்தில் வந்ததுன்னா ஸ்டாலின் அவர்கள் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம். இடைத்தேர்தல் வந்ததுன்னா ஸ்டாலின் அவர்கள் நந்தன் கால்வாய் நிறைவேற்றுவோம். இந்த நந்தன் கால்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு திட்டம். அது சாதாரண திட்டம். ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே ஒரு ஊழல், பெரிய அமைச்சர், ஊழல் அமைச்சர், அவர் சொல்றாரு அன்புமணிக்கு வேற வேலை இல்லை. என்ன பார்த்து சொல்றாரு, நான் ஏன்னா இந்த நந்தன் கால்வாய் திட்டம் வேணும்னு நான் போராடினேன். விவசாயிகளுக்காக நான் போராடினேன். உங்க ஊர்ல உங்க ஏரியில தண்ணி வரணும்னு நான் போராடினேன். உங்க கிணத்துல உங்க போர்ல தண்ணி வரணும்னு நான் போராடினேன். அதுக்கு ஏவாவேலு அமைச்சர் சொல்றாரு அன்புமணிக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் போராடிட்டு இருக்கிறான். ஆமா, இதை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. உங்களுக்கு போராடுவது தவிர எனக்கு வேற வேலை இல்லை. ஏவாவேலு சொல்றாரு நந்தன் கால்வாய் திட்டம் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்போ நாங்க அறிவிச்சோம். அப்ப அன்புமணி ஒன்னும் தெரியாது. நான் கேட்டேன், ஏவாவேலு அவர்களே, எனக்கு 3 வயசு இருக்கிறப்போ அறிவிச்ச திட்டம் இன்னைக்கு எனக்கு 57 வயசு ஆகுது. இன்னைக்கு கூட உங்களால நிறைவேற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கியா ஒரு ஆட்சி, எதுக்கியா உங்களுக்கு நிர்வாகம், எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிற? ஏன் இந்த நந்தன் கால்வாய் மிக முக்கியமான திட்டம் தெரியுமா? எனக்கு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று தண்ணிய நந்தன் கால்வாயில இணைக்கணும். தென்பெண்ணை ஆத்துல வெள்ளம் போச்சு பாத்தீங்கல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு. வருஷம் வெள்ளம் போய் அந்த தண்ணி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. எனக்கு ஆசை என்ன, அந்த தண்ணிய வாய்க்கால் மூலமா எடுத்து உங்க ஊர் ஏரிக்கு தென்பெண்ணை ஆறு தண்ணி நிரப்ப வேண்டும் என்று என்னுடைய திட்டம், என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. இதுதான் திட்டம். இதனால உங்களுக்கு நிலத்துல தண்ணி இருக்கும், உங்க கிணத்துல தண்ணி இருக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனை தீரும். 100 நாள் இல்ல 200 நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி அரசியல், இதுதான் நம்ம செய்யணும். ஆனா திமுக கொல்ல கொல்ல கொல்ல, மணல கொள்ளடிக்கிறான், மலையை கொள்ளடிக்கிறான், மரத்தை கொள்ளடிக்கிறான், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்னியை கொள்ளடிக்கிறான். பிடிக்கிற கோஷ்டி சுத்திட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. தமிழ்நாட்டு தலையெழுத்து மாற்றுகின்ற, அதை உங்கள் கையில் இருக்கின்ற அந்த பொறுப்பு உங்களால் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து முடியும், உறுதியாக மாற்ற வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். எனக்கு ஒரு ஆசை, அது நிறைவேற்றுவீங்களா? டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? முடியுமா? என் தம்பிகளும் தங்கைகளும் முடிவு பண்ணா அது முடிஞ்சிடும்.